நாம் நிற்பதும் நிலைத்திருப்பதும் அப்படி சுத்தமான கிருபை நம்ம கொடுக்குற அந்த அபிஷேகம், இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு பரவசம் உண்டாது. ஏன் நான் இங்கே வந்து சந்தோஷமா இருக்கேன், ஏன் பலப்படணும்? இங்கே அவருடைய வசனம் இருக்குது. கண்ணீரோடு வர்றேன், வேதனையோடு வர்றேன், நிந்தையோட பாரத்தோடு வர்றேன், பல பிரச்சனையும் வர்றேன். ஆனால் என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே பரிகாரம் இங்கே இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தை. அது மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படியிலே தங்கியிருப்பது. ஏன்னா எனக்கு வேண்டிய எனர்ஜி இங்கே கிடைக்குது. ஆமேன்னு சொல்லுமா? எப்படி நம்ம பசியாக இருந்த உடனே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அது திருநெல்வேலியில் நிறைய ஹோட்டல் வந்துட்டு இருக்குது. வைரமாளி இருக்குது, ஆரியாஸ் இருக்குது, புதுசாக ஒன்று என்ன ஒரு லீஃப் ஒன்று வந்துருக்கு. எங்கே போனாலும் சரி பரவாயில்ல, பசி ஆக்கும்போது உள்ளே போய் சாப்பிடணும், ஒரு எனர்ஜி வரும். ஆமேன்னு சொல்லுமா? அந்த எனர்ஜியை விட வசனத்தை ஒரு எனர்ஜி கிடையாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆமென். ஹல்லேலூயா.